கோட்டயம் புஷ்பநாத் அவர்களின் மர்ம மாந்திரிக நாவல் பகுதி 4. தேவியை கொல்ல திட்டமிட்டவர்களின் எண்ணம் நிறைவேறியதா? தேவிக்கு என்ன ஆனது? கதைக்குள்ளே போகலாமா? மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கொஞ்சம் பயந்த சுவாபம் உள்ளவர்கள் தொடர வேண்டாம். பள்ளிமனை திருமேனியும் தேவராஜனும் சவக்கையில் அமர்ந்திருந்தார்கள். எதிரிகளை ஸ்தம்பிக்கச் செய்து அளிக்கக்கூடிய மந்திரங்களை குறித்து விவாதித்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க தேவராஜன், நான் சொல்லித்தரேன், ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. உடலை எரிச்சு கிடக்கிற சாம்பலை குளித்த பிறகு உடல் முழுக்க பூசிக்கிட்டு நள்ளிரவு நேரத்தில் தனியாக சுடுகாட்டில் அமர்ந்து தியானிக்க வேண்டும். நான் இது சொல்கிறதுக்கான மந்திரம் பயங்கரமானது. மந்திரத்தை 1000 தடவை வீதம் 1 மாதம் வரை ரகசியமாக ஜெபிக்க வேண்டும். எந்த காரணத்தாலும் இப்படி செய்கிற சாதகனுக்கு எந்த விதமான பய உணர்வும் வந்துடவே கூடாது. அப்போது திடீரென எங்கிருந்தோ கருமையான பள்ளி ஒன்று சரியாக அந்த எந்திரத்தின் மீது வந்து விழுந்தது. அதை கவனித்த திருமேனி தன்னையே மீறி குரல் கொடுத்தார். அது ஒரு துர்சகுணம் என்பது புரிந்ததும் தேவராஜனின் முகமும் மங்கியது. விருப்பம் இல்லையா திருமேனி? தேவராஜன் கேட்டான். ஒரு வகையில் அப்படி சொல்கிறது தான் சரி. யாருக்கு? எது திருமேனி? ஆர்வம் நிறைந்தவனாக தேவராஜன் திருமேனியிடம் கேட்டான். மதன காமேஸ்வரி எந்திரத்தில் விழுந்த பள்ளி வடக்கு திசையில் நகர்ந்து மறைந்தது. கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் இப்போ கிளம்புங்க தேவராஜன். தேவராஜன் முன்புறத்துக்கு வந்தபோது தம்புரான் உட்கார சொன்னார். அங்கு போட்டிருந்த இரட்டை பாயில் அமர்ந்தான். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் காத்திருந்தேன். சொல்லுங்க. மார்த்தாண்டா வரப்போறான்னு தோணுது. அன்னைக்கு வந்துட்டு போனானே ஒருத்தன், அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தனும் வந்தான். எப்பங்க? இன்னைக்கு மத்தியானம். இன்னைக்கு வர்றதா சொல்லியிருக்கார். அதை சொல்லலை. அவன் எப்போ வேணும்னாலும் வரலாமே. அதன் பொருள் அவன் இந்த நிமிடத்திலேருந்து எப்போது வேண்டுமானாலும் வரலாம், அப்படி தானே ஐயா? ஆமாம். அப்போ நான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உடனே வந்துடுறேன். அம்மாக்கிட்ட சொன்ன உடனே வந்துடுறேன். தேவராஜன் திரும்பி பார்த்தபோது ஸ்ரீதேவி நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் நான் ஒரு ராஜ வாரிசாக்கும் என்கிற பெருமிதத்துக்கு பதிலாக எங்களை காப்பாற்றுங்களேன் என்ற விண்ணப்பம்தான் தட்டுப்பட்டது. சாகடிக்கிறதுக்கோ சாகிறதுக்கோ எனக்கு பயம் கிடையாது. ஆனால் எனக்கும் ஒரு துணை இருக்கிறது நல்லதாச்சே. நான் போய் சேக்குட்டியையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். பதில் வார்த்தை கேட்பதற்கு நிற்காமல் தேவராஜன் அங்கிருந்து புறப்பட்டான். வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் நடந்ததை சொன்னான். அம்மாவுக்கு காவலாக வித்தை பயின்ற 4 பேரை தெரு வாசல்படியில் காவல் வைத்தான். யார் வந்தாலும் தெரு கதவை திறக்கவே திறக்காதீங்க. அதையும் மீறி யாரும் அம்மா இருக்கிற அறை கதவை திறக்க சொன்னால் திறக்கவே திறக்காதீங்க. பத்திரம், நான் போயிட்டு வரேன். சேக்குட்டியை அழைத்து கொண்டு தேவராஜன் புறப்பட்டான். தேவராஜன் சவுக்கையிலும் சேக்குட்டி தெரு வாசல் படிகளிலும் படுத்து கொண்டார்கள். நள்ளிரவு தாண்டியிருக்கும் தெரு வாசலின் மறுபுறம் யார் யாரெல்லாம் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. சேக்குட்டி கண் விழித்தபடித்தான் படுத்திருந்தான். தேவராஜன் சவுக்கையிலிருந்து தெரு வாசற்படிக்கு வந்தான். என்ன சேக்குட்டி, பேச்சு குரலாக கேட்குதே? தேவராஜன் மெதுவான குரலில் கேட்டான். ஆமாம், வெளியில் யாரெல்லாம் இருக்கிற மாதிரி தோணுது. சரி, அப்படியே இருந்துக்கங்க, பார்த்துக்கலாம். அதன் பிறகு அவர்களுக்கு வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. விடியற்காலையில் சேவல் கூவியது. குளத்தை ஒட்டி பெண்கள் உடைமாற்றும் பகுதியில் குஞ்சன் காத்திருந்தான். ஏறத்தாழ நள்ளிரவான போது அதற்குள் புகுந்து கொண்டான். வெள்ளி முளைக்கும் வேளையில் தம்புராட்டி குளிக்க வருவார் என்று கேசவன் நாயர் சொல்லியிருந்தார். இரவில் கண்டபடி குடித்துவிட்டு வந்திருந்தான். எவ்வளவுதான் குடித்தாலும் வெள்ளி முளைக்கும் போது வெளிப்பது குஞ்சனின் வழக்கம். விடியற்காலை வேளையில் குளித்து முடித்து விட்டு வரும் புத்தம் புது மலரான கோலோத்து தம்புராட்டி அல்லவா கிடைக்கப் போகிறாள். அது மட்டுமா 5 சென்ட் நிலம், வீடு, பணம். அதற்கு தம்புராட்டியின் பிணம் குளத்தில் மிதக்க வேண்டும். அங்குதான் வித்தையை காட்ட வேண்டும். மெதுவாக காலடி ஓசை கேட்டது. இருளின் ஒரு பகுதியாயிருந்த குஞ்சன் கழுத்தை சாய்த்து பார்த்தான். மங்கலான வெளிச்சத்தில் தம்பராட்டியின் நிழல் தெரிந்தது. காமன் செதுக்கிய சிற்பம் போல நிற்கும் தம்பராட்டியின் மேனியை பார்த்தான். மெதுவாக எழுந்து நடக்கத் தொடங்கினான். அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு அலறல் ஒன்று எழுந்தது. குளத்து நீரில் குஞ்சன் காலை வைத்தபோது கடைசி படிக்கட்டில் நின்றிருந்த தம்புராட்டி பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்றிருந்தாள். குஞ்சனது பார்வையில் குஞ்சனை விட 3 மடங்கு உயரம் மற்றும் பரிமாணத்துடன் வளர்ந்து விட்டிருந்தாள். அது மட்டுமல்ல, அவள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தாள். அப்போது தம்புராட்டியின் கழுத்தில் எலும்புகளால் கோக்கப்பட்ட மாலை இருந்தது.
அவளது உடல் நிறம் நீலத்துக்கு மாறிவிட்டிருந்தது. கண்கள் பந்தங்களைப் போல ஜொலித்தது. முகத்தில் பயங்கரம் உறைந்திருந்தது. அவள் ஒரு சின்ன குழந்தையை தூக்குவது போல குஞ்சனை தூக்கினாள். அவளது 2 கைகளும் அவனது கழுத்தில் பதிந்து உயர்த்தியதால் அவன் ஒரு தடவை அலற மட்டுமே முடிந்தது. அதன் பிறகு அவன் உடல் துணிமாற்றும் அறையின் மேற்புறமாக விசையுடன் பாய்ந்தது. அந்த உடல் சென்று விழுந்த இடம் அவன் வெட்டி போட்ட மாமரத்தின் அடிப்பகுதி. ஸ்ரீதேவி அன்று மிகவும் தாமதமாகத்தான் எழுந்தாள். எழுந்து பொழுதை பார்த்ததும் அவளுக்கு குற்ற உணர்வு தோன்றியது. கருக்கிருட்டு வேளையில் தவறாமல் குளிப்பது அவளது வழக்கம். அதன் பிறகுதான் அப்பாவுக்கு தேநீர் போட்டு தருவாள். அதற்குள் சமயக்காரி காலை வேலைக்கான ஈடுபட்டிருப்பாள். இது அன்றாட நடவடிக்கை. இன்றைக்கு பொழுது நன்றாக விடிந்த பிறகுதான் ஸ்ரீதேவி குளிக்க போனாள். குளத்தின் படிக்கட்டில் கால் வைத்தபோது விழுந்து கிடந்த மாமரத்தின் அடிப்பகுதியில் ஒரு முழு லுங்கி தென்பட்டது. அது என்னவென்று பார்ப்பதற்காக அதன் அருகில் போனாள் தம்புராட்டி. யாரோ ஒருவன் குப்புற விழுந்து கிடந்தான். அவனது தலைப்பகுதியில் குளம் போல தேங்கியிருந்த ரத்தம் உறைந்து போயிருந்தது. உடல் நீளம் பாரித்திருந்தது. அதன் பிறகு குளிப்பதற்காக குளத்துக்கு செல்லாமல் ஸ்ரீதேவி நேராக கோவிலகத்துக்கு போனாள். அப்பாவை அழைத்து தான் கண்டதை சொன்னாள். அதிசயமாக இருக்கே, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா விழுந்து கிடக்கிறவன் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் என்றார் தம்புரான். எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அப்படின்னா யாரோ அவரை கொன்று அங்கே போட்டிருக்காங்க. யாராக இருந்தாலும் முதல்ல தேவராஜனை கூப்பிட்டு தகவல் சொல்லணும். பொழுது விடிந்தவுடன் தேவராஜனும் சேக்குட்டியும் அங்கிருந்து கிளம்பி விட்டிருந்தனர். காரணம் எப்படி இருப்பினும் பகல் நேரத்தில் மார்த்தாண்டனும் அவனது கூட்டாளிகளும் வரமாட்டார்கள் என்று நம்பியதுதான். எப்படி இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு தகவல் சொல்லி ஆகணுமே அப்பா என்று ஸ்ரீதேவி பரபரத்தாள். அவங்கள கூப்பிட இப்போ யாரும்மா அனுப்புறது? நானே போயிட்டு வரட்டுமாப்பா? நீயா? வேண்டாம்மா. அப்படியே அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடுவேன். இந்த விஷயத்த மற்றவங்க சொல்கிறத விட நாமளே சொல்கிறது தானப்பா நல்லது. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. அதன் பிறகு வீட்டின் குளியல் அறையிலேயே குளித்த ஸ்ரீதேவி தேவராஜனின் வீட்டை நோக்கி நடந்தாள். அவனது வீட்டுக்கு செல்லும் ஒற்றையடி பாதையில் ஸ்ரீதேவி விரைவாக நடந்தாள். உண்மையில் அவள் ஓடினாள் என்பது தான் சரியாக இருக்கும். திரு வாசல் கதவை தாண்டி ஸ்ரீதேவி வருவதை பார்த்த ஈஸ்வரியம்மா ஆச்சரியப்பட்டார். கோவிலகத்தின் அரண்மனையின் ஒரே வாரிசு தனது வீட்டுக்கு வருவதா? தான் கனவு காண்கிறோமா என்ற பிரமையில் ஒரு தடவை கையை கிள்ளி பார்த்து கொண்டார். வலிக்கிறது, கனவல்ல, இது நனவுதான். வர்றது யாரு? நான் கனவு ஏதும் காணலையே. மகிழ்ச்சியை அடக்க மாட்டாத குரலில் சொன்ன ஈஸ்வரியம்மாள் கண்களில் நீர் நிறைந்தது. சந்தேகமே வேண்டாம், நானே தான் வந்திருக்கேன். ஸ்ரீதேவி. கடவுளே, இதுக்கு நான் எப்படி கொடுத்து வச்சிருக்கணும்? அவளை எப்படி வரவேற்பது, என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறினார் ஈஸ்வரியம்மாள். அவரது அனுமதிக்கு காத்திருக்காமல் இளந்திண்ணையில் கிடந்த மனை பலகையை இழுத்து போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்தாள். என்னம்மா விசேஷம்? இவ்வளவு காலையில் வந்திருக்கீங்க? தேவராஜனே இப்போ தான் வந்து சேர்ந்தான். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏம்மா, அவன் வந்த பிறகு ஏதாவது நடந்துச்சா? ஆமாங்க, ஆனால் விஷயம் கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா? சொல்கிறேன். நான் சொல்லலைனாலும் உங்களுக்கு தெரியாமல் போயிடுமா? ஈஸ்வரியம்மா அடுத்து வரவிருக்கும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காதை கூர்மைப்படுத்தி கொண்டார். நம்ம கோலோத்து கோவிலகத்தின் குளக்கரையிலே மாமரத்துக்கடியில் குஞ்சனோட பிணம் கிடக்குது. ஸ்ரீதேவி எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். யாரு? மரம் வெற்ற குஞ்சனோட பிணமா? ஆமாங்க. எப்படி இறந்தான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? பார்த்தா அடித்த மாதிரியே தெரியுதுமா. அப்போ அப்படி தான் இருக்கணும். இருந்தாலும் அவனை கொல்றதுக்கு அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் கஷ்டப்பட்டிருக்கோம். தேவராஜன் போயிட்டு வந்த பிறகு தான் என்னன்னு தெரியும். அவர் எங்கே போயிருக்காருமா? சேக்குட்டியோட ஆத்தங்கரைக்கு போயிருக்கான். காலையில் எதுவும் சாப்பிட்டீங்களாம்மா? நீங்கள்? சாப்பிட்டேன். பசியே இருந்தால் கூட இந்த வீட்டிலலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களாம்மா? அப்படிலாம் கிடையாதுங்கம்மா. நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் நான் போவேன். உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை கொண்டு வாங்க. உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்த ஸ்ரீதேவி முற்ற பகுதியில் பந்தலின் மீது படர்ந்திருந்த கொடியிலிருந்து மல்லிகை பூக்களை கொய்யத் தொடங்கினாள். சற்று நேரத்துக்குள் தேவராஜனும் சேக்குட்டியும் வந்து சேர்ந்தார்கள். ஸ்ரீதேவியை தனது வீட்டில் கண்ட தேவராஜனும் விக்கித்து போனான். அவள் அவனது வீட்டுக்கு வரக்கூடும் என்று அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணுன்னு நினச்சா சொல்லிவிட்டு இருந்தா போதுமே. என்னங்க திடீர்னு இந்த பக்கமெல்லாம் வந்திருக்கீங்க? சேக்குட்டி அவனுடன் இருந்ததால் ஸ்ரீதேவி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சேக்குட்டிக்கு தெரியாத எந்த ரகசியமும் என்கிட்ட கிடையாது. உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குமே. சரி, சொல்லிடுறேன். மாமரத்துக்கடியில் செத்து போய் கிடக்கிறான். எங்கே? எந்த மாமரத்துக்கடியில்?
கோயிலை ஒட்டி இருக்கிற குளத்தோட உட மாத்திர அறைக்கு மேற்கால. ஓ, அதை நான் மறந்தே போனேன். ஆமாம், நேற்று தான் அதை அவன் வெட்டினா போல் இருக்கே. என்னன்னு ஒன்றும் புரியல. அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் உட்கார்ந்துருக்கார். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு வந்துடுங்களேன். அதுக்கு என்ன, தாராளமாக. வயிற்றுக்கு எதையாவது போட்டுட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். சிற்றுண்டியை முடித்த பிறகு மூவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஈஸ்வரி அம்மாவை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. வழியிலே தேவராஜனும் சேக்குட்டியும் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய காரியம் பற்றி விவாதித்து கொண்டே போனார்கள். சேக்குட்டி, இதில் என்னமோ மர்மம் இருக்கிறதா எனக்கு தோணுது. குஞ்சன் வலிய கோயக்கல் கேசவ நாயரின் அடியால் அவன் அங்கே வந்தபோதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. அவனை அந்த ஆள் தான் சொல்லி அனுப்பியிருக்கணும். அப்படியே அனுப்பியிருந்தாலும் எதுக்காக அனுப்பியிருப்பார்? சேக்குட்டி கேட்டான். திருமேனிக்கிட்டே கேட்டுடலாம், அவருக்கு தெரியாமல் இருக்காது. பிரசன்னத்தில் தெரிஞ்சிடாதான் என்ன? நீ சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் குஞ்சனை அந்த வழியிலே திருப்பி அனுப்ப வேண்டாமா? சேக்குட்டி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே தூக்கி ஆற்றுல எரிஞ்சு விடலாம். மிதக்கும் போது தன்னால் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சரி, இப்போ கிடக்கிற இடத்துலேருந்து அவனை எப்படி வெளியே கொண்டு போகிறது? அது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? ஒரு பெரிய கோணி பைக்குள்ளே போட்டு முடிச்சிட்டா தூக்குறதுக்கு சுலபம். அப்படியே ஆள் இல்லாத பகுதியாக பார்த்து ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டால் அப்புறம் அதோட தலையெழுத்து. அதை என்ன வேணுமாலும் செய்யலாம். இருந்தாலும் இந்த மர்மத்தோட காரியம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். கோவிலகத்திலிருந்து ஒரு பெரிய கோணிப்பையுடன் இருவரும் குஞ்சன் விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள். பிணத்தை கோணியில் போட்டு கட்டி அதை சேக்குட்டியின் தலை மீது ஏற்றிவிட்ட பிறகு தேவராஜன் குளத்துக்கு போய் குளித்துவிட்டு கோவிலகத்துக்கு வந்தான். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க, தேவராஜன் தம்புரானிடம் சொன்னான். அது போதும். அவரும் அதற்கு மேல் அதை பற்றி அதிகமாக பேசவில்லை. எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் பிணத்தை மறைப்பது தான் அவரது நோக்கமாகவும் இருந்தது. அதற்கு மேல் யோசிக்க அவராலும் முடியவில்லை. தேவராஜன் நேராக சவுக்கைக்கு சென்றார். திருமேனி எதையோ வாசித்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவராஜன் பேச்சை தொடங்கினான். நீங்களே முடிச்சிடுவீங்கன்னு நினச்சேன். ரெண்டாவது காரணம், நான் அனுப்பின நபர்களால் பிணத்தை தொட முடியாது. உண்மையில் நடந்தது என்ன திருமேனி? எதிராளிங்க திட்டப்படி நடந்திருந்தா நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கோம் தேவராஜன். இந்த குழந்தைய மானபங்கப்படுத்திட்டு குளத்தில் முக்கி மூச்சு திணற வச்சு கொல்றது தான் அவங்க திட்டம். அதுக்காக நாயர் தேர்ந்தெடுத்த நபர் தான் இந்த குஞ்சன். விஷயம் எனக்கு சாயந்தரமே தெரிஞ்சிடுச்சு. அதனால் நான் ஸ்ரீதேவிக்கு பதிலாக வேறொருத்தரை அனுப்பி வச்சேன். அதனால தான் கொஞ்சம் இறந்து போனான். திருமேனி விளக்கினார். ஓஹோ, இதில் இவ்வளவெல்லாம் இருக்கா? அப்படியானா நம்ம ரொம்ப எச்சரிக்கையால் இருக்கணும். அதுதான் நிலைமை. அந்த யானை தந்தத்தை அங்கிருந்து எடுப்பது வரை சக்தி அவங்க பக்கம்தான். விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால நாம் ஓரளவுக்கு தடுக்கலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா என்னன்னே புரியாமல் ஆபத்தில் சிக்கிக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கங்க. குஞ்சன் திரும்பி வராமல் போகவே வலிய கோயில்கள் கேசவ நாயர் பரபரப்படைந்தார். செய்தியை கேள்விப்பட்ட கரிக்கிலும் கவலைப்படத் தொடங்கினார். விசாரித்த வரையில் கோவிலகத்தில் விரும்பத்தகாத சம்பவம் எதுவுமே நடக்கவில்லை என்பது விளங்கியது. இந்த தகவலும் தெரிந்தவுடன் கேசவ நாயர் கரிக்கிளை நினைவூட்டினார். அன்றிலிருந்து 3வது நாள் குஞ்சனின் பிணம் ஆற்றில் மிதக்கத் தொடங்கியது. ஏறத்தாழ பைத்தியம் பிடித்த நிலைக்கு வந்துவிட்டார் நாயர். கவலைப்படாதீங்க நாயர், ஆனால் அந்த திருமேனி அங்கே இருக்கிற வரைக்கும் நாம் செய்கிற எதுவுமே பலிக்காது. ஆள் நேரடியாக என்கிட்ட மோதுனா ஒரு கை பார்க்கலாம். ஏதோ ஒரு மூர்த்தியை அனுப்பித்தான் அவர் நம்ம குஞ்சனை கொண்டு இருக்கணும். இப்படியே விட்டால் சரிப்படாது. நம்ம நேரடியாக மோதி பார்க்க வேண்டியதுதான். நாளைக்கு ஒரு கெடா மாட்டை தயார் பண்ணுங்க, பெரிய ஹோமத்தை நடத்தி பார்த்துடலாம், கரிகள் சொன்னார். வாசுதேவ கரிகள் ஹோமத்துக்கான ஏற்பாடுகளில் தீவிரமானார். எப்படிப்பட்ட துர்செயல்களுக்கும் துணை நிற்கும் கண்டா கர்ணனைத்தான் கரிகள் தனது நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருந்தார். ஹோமத்துக்கான பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. மந்திரம் நீண்டு கொண்டே போனது. காளை கன்றை ஒரு பூனைக்குட்டியை தூக்குவது போல தூக்கி எரிந்து கொண்டிருக்கும் ஹோமகுண்டத்துக்கு நேராக பிடித்து கழுத்து பகுதியில் கோயக்கல் கேசவ நாயர் ஒரு கணம் நடுங்கி போனார். குடம் ஒன்றிலிருந்து ஊற்றுவது போல ஹோமகுண்டத்துக்குள் அது விழுந்தபோது நெருப்பு அணையவில்லை. அதற்கு பதிலாக கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. ஒரு சில வினாடிகளுக்குள் அந்த பகுதியை நடுங்க வைப்பது போல இடியோசை மாதிரியான சப்தம் கேட்டது. உயரத்துடன் எழும்பிக் கொண்டிருந்த அக்கினி ஜுவாலை மேற்பகுதி தாழத் தொடங்கியது. பயங்கரமானதும் பீதி ஏற்படுத்தக்கூடியதுமான உருவம் ஒன்று அதிலிருந்து வெளிப்பட்டது. கேசவ நாயரும் அந்த உருவத்தை கண்ணால் கண்டார். அந்த அளவுக்கு பைசாசிக சக்தி வாசுதேவ கரிகளிடம் உண்டு என்பது அப்போதுதான் கேசவ நாயருக்கும் புரிந்தது. என்ன வேண்டும் உனக்கு?
பயங்கரமான குரல் இடி முழக்கம் போல ஒலித்தது. நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லாத்துலேயும் தோல்வி தான், கரிக்கிள் சொன்னார். நீ வெற்றி பெறாததற்கு காரணம் என்ன நீ சுத்தமாக மறந்து போனீல, அதுதான். அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் பொறுமை இல்லாதவன்னு உனக்கே தெரியுமே, அந்த உருவம் கரிக்கிளிடம் கேட்டது. அதுவும் தெரியும். இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு தர வேண்டாமேன்னு நினச்சேன். நீ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது உண்மையிலேயே சின்ன விஷயந்தானா? நீ எதிர்க்கிறது சாமானியமான ஆள் இல்லை. அது இன்னும் உனக்கு தெரியலையா? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னோட தேவை ஒன்றே ஒன்று தான். பள்ளிமனை திருமேனியை மண்ணை கவ வைக்கணும். அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு உனக்கே தெரியும் இல்லையா? தெரியும். இருந்தாலும் சந்தர்ப்பம் பார்த்து செயற்படுறவன்னா ஒரு சின்ன இடுக்கு கிடைச்சாலும் போதும். இன்னிலேருந்து 12வது நாள் நீ எனக்கு ஒரு கன்னிகையை பலி கொடுக்கணும். அப்போ தான் என்னால் உனக்கு உதவ முடியும். தரலேன்னா அதுக்கு பிறகு நீ எனக்கு எதிரி ஆயிடுவ. இந்த வார்த்தைகளை கேட்டதும் வாசுதேவ கரிகளின் நெஞ்சு பதறியது. 2 புறமும் கூர்மையான வாள் போன்ற கண்டா கர்ணன் உருமினான். இவன் கொடுத்தால் உதவுவான், கொடுக்காவிட்டாலோ தொல்லை தருவான். இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது? கேட்பதை கொடுக்காவிட்டால் கரிகளுக்குத்தான் கெடுதல். சில சமயம் அத்துடன் அவரது தலைமுறையை கூட தகர்ந்து போகலாம். என்ன செய்வதென்று புரியாதவராக அவர் கேசவன் நாயரை பார்த்தார். தரேன்னு சொல்லுங்க, தரேன்னு சொல்லுங்க. கேசவன் நாயர் கரிகளை பார்த்து சொன்னார். இன்னொரு விஷயம், அது சத்திரிய கண்ணியோட பலியாக இருக்கணும். கரிகள் மறுபடியும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளானார். ஆனால் நாயர் கண்களால் சரி என்று ஜாடை காட்டினார். நீங்கள் கேட்டுக்கிட்டபடியே 12வது நாள் அன்னைக்கு தந்துடுறேன். சரி, அன்னைக்கு கூப்பிடு, நான் வரேன். கூப்பிடலைன்னா அதுக்கப்புறமா கூப்பிட நீ இருக்க மாட்டேன். கம்பீரமான அந்த சத்தம் ஓய்ந்தது. அக்கினி ஜுவாலிகள் பழையபடி மேற்புறம் உயர்ந்தன. அந்த பயங்கர உருவமும் மறைந்தது. அதன் பிறகு சற்று நேரத்துக்கு இருவரும் பேசவே இல்லை. நாயரே, வாக்குறுதியை நிறைவேற்ற என்ன பண்ணுறது? அதுக்கேற்ற ஆள் இருக்காங்க. அதனால தான் நானும் தைரியமாக வாக்குறுதி கொடுத்தேன். கோவிலகத்து தம்பரானோட மகளைத்தானே சொல்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த நோக்கத்தோடு போன குஞ்சனோட கதி என்னாச்சு பார்த்தீங்கள? அதுக்கு என்னங்க கரிக்கிள், நீங்கள் ஏதாவது ஒரு மூர்த்தி அனுப்பி அவளை தெருவாசப்படிக்கு வெளியில் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் என்னோட வேலை சுலபம். கரிக்கிள் யோசனையில் ஆழ்ந்தார். பார்க்கலாம், அதுக்கேற்ற ஒருத்தி என்கிட்ட இருக்கா. சொன்ன வேலையை செய்யக்கூடிய பூதகி. 2 கோழி கொடுத்தா போதும் அவளுக்கு. அது யார், எப்படிப்பட்டவள்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் சொன்னால் போதாதா? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 சேவலை மட்டும் தயார் பண்ணி வைங்க. அதற்கு ஒப்புக்கொண்ட நாயர் தனது வீட்டுக்குள் நுழைந்தார். 4ஆம் நாள் ஸ்ரீதேவி அருகில் உள்ள பட்டணத்துக்கு போய்விட்டு பஸ்ஸிலிருந்து இறங்கி மண் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். பகல் குறைவான நாளாக இருந்ததால் மாலை 6 மணி வருவதற்குள்ளேயே பொழுது இருட்டி விட்டிருந்தது. மண் பாதையிலிருந்து கோவிலகத்துக்கு செல்லும் பாதையில் ஸ்ரீதேவி காலெடுத்து வைத்ததும் பின்புறத்திலிருந்து ஒரு பெண் அவளை அழைத்தாள். ஸ்ரீதேவி திரும்பி பார்த்தாள். ஏறத்தாழ ஸ்ரீதேவியின் வயது பெண். முண்டு உடுத்து முந்தானையாக மேல் முண்டு அணிந்திருந்தாள். நீண்டு செழிப்பான கருமையான தலைமுடி. அழகாக இருந்தாள். என்னங்க, நான் புதுசாக நாட்டுப்புறத்துலேருந்து வந்திருக்கிற டீச்சர். டிரான்ஸ்ஃபர் ஆக்கி வந்திருக்கேன். இந்த ஊர் எனக்கு புதுசு. ஓ அப்படியா, அப்போ வாங்க. உங்கள் பேர் என்ன? முன்புறமாக நடந்தபடியே ஸ்ரீதேவி கேட்டாள். அஞ்சனா. பேர் நல்லா இருக்கு. என் பேர் ஸ்ரீதேவி. அவர்கள் இருவரும் பழக்கமான தோழியர் போல பேசிக்கொண்டே நடந்தார்கள். உங்கள் வீடு பக்கத்தில் தானா? நான் இங்கே இருக்க கோவிலகத்து பெண். ஓ அப்படியா, நான் தங்கிக்க இந்த ஊரில் ஒரு வீடு எனக்கு வேணும். அதுக்கு என்ன, வசதியாக ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கோவிலகத்திலே கூட தங்கலாம். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்குது? அப்பாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் அப்பாவோட ஒரு சிநேகிதர் திருமேனி ஒருத்தரும் கூட இருக்கார். கோயில் பூசாரியாக இருப்பார் இல்லையா? அதெல்லாம் இல்லை. அப்பாவுக்கு எப்போவும் யாராவது ஒருத்தரோட சிநேகிதம் வேணும். அதனால அப்படி யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பாதையில் வெளிச்சம் குறைவாக இருந்தது. தெளிவற்ற அந்த வெளிச்சம் ஓரளவுக்கு பாதையை காட்டி கொண்டிருந்தது. பார்த்து நடங்க. ஸ்ரீதேவி பின்பக்கமாக திரும்பி பார்த்து சொன்னாள். அதெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வழியில் நான் நடந்து பழக்கப்பட்டவ தான் என்று அஞ்சனா சொன்னாள். பாதையில் சருகுகள் நிறைந்திருந்தன. அவற்றில் ஸ்ரீதேவியின் பாதம் படும்போது நெறிப்படும் சத்தம் தெளிவாக கேட்டது. ஆனால் பின்புறத்திலிருந்து சருகு நெறிப்படும் சத்தம் கேட்காததால் ஸ்ரீதேவி சட்டென்று திரும்பி பார்த்தாள். அஞ்சனா நடந்து கொண்டு தான் இருந்தாள். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுங்களா? அஞ்சனா கேட்டாள். இல்லை, அதோ பாதை திரும்புதே, அதை கடந்துட்டா கோவிலகத்து தெருவாசல் படித்தான். அவர்கள் தெருவாசல் படியை அடைந்தார்கள்.
திருவாசல் படியை தாண்டி முற்றத்துக்கு வந்தபோது தம்புரான் விளக்குக்கு முன்னால் அமர்ந்து பாகவதம் வாசித்து கொண்டிருந்தார். சவுக்கையில் விளக்கு வெளிச்சம் தென்படவில்லை. திருமேனி எங்கேயோ போயிருக்கிறார் போல் இருக்கிறது, ஸ்ரீதேவி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். பூஜை அறை வாசலில் 7 திரிகள் உள்ள விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அப்பாவை அழைத்தாள் ஸ்ரீதேவி. தம்புரான் வெளியே வந்து, யாருமா இவங்க என்று கேட்டார். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு மாத்தலாக்கி வந்திருக்காங்கப்பா, பேரு அஞ்சனா. அழகும் இளமையும் கட்டுடலும் வாய்ந்த அஞ்சனாவை பார்த்ததும் அப்பாவின் பேரோ ஊரோ வேறு எதையுமே தம்புரான் கேட்கவில்லை. சரி, உள்ளே கூட்டிகிட்டு போமா, பயணம் செஞ்ச களைப்பில் இருப்பாங்க, போய் ஓய்வு எடுத்துக்கிட்டோம் தம்புரான் சொன்னார். ஸ்ரீதேவி அவளை விருந்தினர் தங்கும் அறைக்கு அழைத்து சென்றாள். இவ்வளவு நேரமும் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். அஞ்சனாவை பார்த்தபடி ஸ்ரீதேவி சொன்னாள், தயங்காமல் கேளுங்க. உங்கள் பெட்டி படுக்க மாதிரி எதையுமே காணுமே. பரவாயில்ல, இங்கேயும் விருந்தாளிங்க உடுத்துறதுக்குன்னு தனியாக துணியெல்லாம் வச்சுருக்கோம். எதுக்கும் கேட்டேன். பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் கனமானது, அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேயே பக்கத்தில் ஒரு கடையில் கொடுத்து வச்சுட்டேன். பெட்டியை சுமக்கிறதுக்கு யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? ராத்திரி நேரம் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் பெட்டியோட நான் ஏன் அலையணும் அப்படின்னு தான். ஸ்ரீதேவி அலமாரியை திறந்து உள்ளுடைகள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தாள். நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், அதுக்குள்ளே உடமாற்றிக்கங்க. ஸ்ரீதேவி சமையல் அறையை நோக்கி விரைந்தாள். ஸ்ரீதேவி டீ தயாரித்து கொண்டிருந்த போது தம்புரான் அடுக்கலையை ஒட்டி போடப்பட்டிருந்த சாப்பாட்டு மேஜைக்கு அருகில் வந்து உட்கார்ந்தார். அப்பா, டீ சாப்பிட்றீங்களாப்பா? சாயந்தரம் இன்னைக்கு டீ சாப்பிடல, நீ வரட்டுன்னு தான்மா காத்திருக்கேன். ஸ்ரீதேவி 3 கிளாஸ்களில் டீ ஊற்றினாள். 2 கிளாஸ்களை அங்கிருந்த டேபிள் மீது வைத்துவிட்டு 1 மட்டும் எடுத்துக்கொண்டு அஞ்சனாவின் அறைக்கு போனாள். அஞ்சனா உடை மாற்றாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். துணி மாற்றலையா நீங்கள்? குளித்த பிறகு மாற்றலான்னு தான். இந்த நேரத்துக்கு மேலே குளிக்கணுமா? ஐயோ, அது குளிச்சே ஆகணும், அது என்னோடய பழக்கம். அதுவும் குளத்துல தான் குளிப்பேன். அதுக்கு என்ன, இந்த அரண்மனையோட குளம் இருக்குது, நம்ம இடத்துல வட கிழக்கு மூலைக்கு போகணும். இருங்க, நானும் வந்துடுறேன். ஸ்ரீதேவி நேராக அப்பாவிடம் போனாள். வைத்து விட்டு போன டீயை கொஞ்சம் கூட குடிக்காமல் அதை கையிலே பிடித்தபடி ஏதோ தீவிரமான யோசனையில் இருந்தார் அவர். டீயே குடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னும் குடிக்காமல் கையிலே வச்சுருக்கீங்களேப்பா. நீ முதல்ல இப்படி உட்காருமா, தம்புரான் சொன்னார். என்னப்பா? நீ கூட்டிகிட்டு வந்திருக்க டீச்சரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். என்னப்பா திடீர்னு? நீ அந்த பொண்ணை நல்லா கவனிச்சியா? கழுத்துலேயும் காதுலேயும் ஒரு புட்டு தங்கம் இல்லை, இருந்தும் எவ்வளவு லட்சணமாக இருக்கா பாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் நீ நின்னா அவளுக்கு தான் முதலிடம். அதுக்கு என்னப்பா, என்னை விட அழகான பெண் நம்ம வீட்டில் இருக்கிறது நமக்கு கௌரவம் தானே. அதிலெல்லாம் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுமா. ஆனால் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாமல் அதுவும் ஒரு சின்ன பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. உனக்கும் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலம்மா. பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியல. மறுபடியும் அவர் பேசியது ஸ்ரீதேவிக்கு விளங்கவில்லை. அரச குடும்பம், பெருமை, கௌரவம் போன்றவற்றை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவேளை அப்பா அப்படி பேசுகிறாரோ என்று கூட சந்தேகப்பட்டாள். நான் சொன்னால் நீ நம்புவியோ என்னவோ. இந்த நேரம் திருமேனியோ தேவராஜனோ இருந்தால் பரவாயில்ல. திருமேனி எங்கப்பா போனார்? கோவிலுக்கு போயிருக்கார். வலியகுண்டம் கோவிலில் திருவிழா ஆச்சே. திருமேனியோட ஊர்க்காரர் ஒருத்தர் இன்னைக்கு வந்திருந்தார். பாகவதம் படிக்கிறதுக்குன்னு சொல்லி திருமேனியை கூட்டிகிட்டு போயிட்டார். ஓஹோ, அதனால தான் சவுக்கையில் விளக்கு எரியலைங்களா? சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு என்னப்பா அர்த்தம்? என்னமோ தெரியலம்மா, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம்ப்பா? மனுஷ பொம்பளைய இல்லையோன்னு. அதை கேட்ட ஸ்ரீதேவி வாய் விட்டு சிரித்தாள். என்னப்பா சொல்கிறீங்க? ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கே. அவங்கள பார்த்து மனுஷ பொண்ணா தெரியலேன்னா வேற யாரப்பா? நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை மோகினியாக இருக்கலாமா? இதுக்கும் ஜாக்கிரதையாக இருமா. சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஸ்ரீதேவி அந்த அறைக்குள் நுழைந்தபோது டீ கிளாஸ் காலியாக இருந்தது. கட்டிலில் அஞ்சனா அமர்ந்திருந்தாள். நாம் குளிக்க போகலாமா? அஞ்சனா கேட்டாள். போலாமே. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கான காரணம் சுவாரஸ்யமானது. அது என்ன காரணம்? அப்பாவுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அஞ்சனாவின் நெற்றி சுழிவடைந்தது. நான் தான் ரொம்ப அழகின்னு அப்பா நினச்சிருந்தார். இது வரைக்கும் உங்களை பார்த்ததும் அந்த நினப்பு மாறிடுச்சு. என்னை விட நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாம், அதுதான் அப்பாவோட சந்தேகம். நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன்? ஒரு மோகினியோட அழகு உங்களுக்கு இருக்கிறதா சொன்னார். நல்ல வேளை மோகினின்னு என்ன சொல்லலையே. உண்மையை சொல்கிறதுனா அப்படி தான் சொன்னார்.
அப்படின்னா அதுவே எனக்கு பெருமை தான். எனக்கு அந்த அளவுக்கு அழகு இருக்கிறதா இப்போ தான் தெரியுது. சரி, நாம் குளிக்க பார்க்கலாமா? கண்டிப்பாக, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். அப்போ உடனே கிளம்பிடலாம். நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்ரீதேவி அந்த அறையிலிருந்து வெளியேறியதும் அஞ்சனாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள். தான் வருவதற்கு தாமதமாகிவிட்டதால் அப்பாவே விளக்கு ஏற்றியிருக்க வேண்டும் என்று ஸ்ரீதேவி நினைத்தாள். அப்பா, நாங்கள் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வரோம். வாசலுக்கு வந்த ஸ்ரீதேவி உட்புறத்தை பார்த்து குரல் கொடுத்தாள். ஸ்ரீதேவி, ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போமா. தம்புரான் அழைத்தார். சோப்பும் துண்டும் எடுக்கலை. இதை ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்ரீதேவி மறுபடி வீட்டுக்குள் போனாள். நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கோ. திருமேனி தந்துட்டு போன மாலை இது. எப்பவும் உன் கழுத்திலே இருக்கணும்னு சொல்லியிருக்கார். சந்தன முத்துக்களால் ஆன மாலை அது. அதை தம்புரான் அவளிடம் கொடுத்தார். குளிச்சுட்டு போட்டுக்கட்டுமாப்பா? ராத்திரி நேரம் தானே, பரவாயில்லம்மா, போட்டுக்க. அப்பாவின் மனம் மென்மையானது. அதை நோக்கடிக்கக்கூடாது என்பதற்காக அவள் அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டாள். போட்டதுக்கப்புறம் கழட்டக்கூடாதுமா. சோப்பையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு அவள் அஞ்சனாவுடன் குளத்தடிக்கு போனாள். குளத்தின் படிக்கட்டுகளில் இறங்கி கீழ்ப்படிக்கட்டை அடைந்தார்கள். அஞ்சனா உடுத்தியிருந்த உடையுடன் அப்படியே தான் குளத்துக்குள் இறங்கினாள். என்னங்க, கட்டின துணியோடு அப்படியே இறங்குறீங்க? நாம் இங்கே 2 பேர் தானே இருக்கோம். வெறுமனை துண்டை மட்டும் கட்டிக்கங்க. ஸ்ரீதேவி கொடுத்த துண்டை கட்டிக்கொண்டு மற்றவற்றை அவிழ்த்து படிக்கட்டில் வைத்துவிட்டு இறங்கினாள். ஒரு பெண்ணாக இருந்தும் ஸ்ரீதேவி அஞ்சனாவின் வடிவத்தை கண்டு வியப்பின் வசப்பட்டாள். என்ன மாதிரியான ஒரு கட்டுடல்! மோகினி கோயில்களில் உள்ள சிலைகளை போன்ற அழகான கச்சிதமான அங்கங்கள். பளிங்கு கல்லில் சிற்பிகள் வளைத்தெடுத்த சிலை மாதிரி இருந்தாள். முழங்காலின் பின்பகுதியை தாண்டி நீண்டு வளர்ந்திருந்தது தலைமுடி. அவளது கண்கள் தான் என்னமாய் பளபளக்கிறது. தேவி, நீங்கள் குளிக்கலையா? இனிமே நான் குளிக்க மாட்டேன். இப்போவே குளிர் அதிகமாக தெரியுது. நான் மட்டும் குளிச்சா இப்படி? எனக்கு இந்த குளத்தோட ஆழம் தெரியாதே. ஆசை தீர நீந்தி குளிச்சா தேவலாம் போல இருக்குது. நீங்களும் கூட இருந்தால் எனக்கு பயம் தோணாது பாருங்க. நான் துண்டு கொண்டு வரலையே, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனே. அதுக்கு என்ன, நான் குளத்தில் இறங்கிட்டு தொண்டை தர்றேன். இப்போ எதுக்கு துண்டு? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நீங்கள் தானே சொன்னீங்க. அஞ்சனா சாதுரியமாக பேசினாள். குளத்தின் மேற்புறம் சற்று கிழக்கு திசையில் சாய்ந்தார் போல சந்திரன் ஒளிர்ந்து கொண்டிருந்தான். ஸ்ரீதேவியும் உடைகளை களையத் தொடங்கினாள். மிகவும் சிறிய வயதில் அம்மாவுடன் அந்த குளத்துக்கு வந்தபோது குதித்து கும்மாளமிட்டு விளையாடியது ஞாபகம் வந்தது. அது என்ன உங்கள் கழுத்தில்? திடீரென்று கவனித்த அஞ்சனா கேட்டாள். சந்தன மாலை. அதை ஏன் தண்ணியில் நனைக்கணும்? அவிழ்த்து வச்சிருங்க. வேணாம், கழுத்திலே கிடக்கட்டும். நனைஞ்சா கெட்டு போயிடாதா? கெட்டு போகாது, கழுத்திலே கிடக்கட்டும். அஞ்சனா அந்த மாலையை ஒரு தடவை ஊன்றி பார்த்துவிட்டு குளத்து நீரில் இறங்கினாள். அவளைத் தொடர்ந்து ஸ்ரீதேவியும் பின்னாலே இறங்கினாள். ஸ்ரீதேவி தெளிர்ந்த குளிர்ந்த நீரில் மூழ்கி எழுந்தாள். தண்ணீருக்குள்ளே அவள் கண்களை திறந்து பார்த்தால் அஞ்சனாவை காணவில்லை. சிறு வயதில் அவள் சிநேகிதிகளுடன் குளத்தில் மூழ்கி விளையாடி இருக்கிறாள். அப்போது தண்ணீருக்குள்ளே மூழ்கி சென்று உடன் விளையாடுபவர்களின் காலை இழுத்து பிடிப்பது வழக்கம். அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிக்கு இப்போது தண்ணீருக்குள் அஞ்சனாவின் உருவம் தெரியவில்லை. சட்டென்று மேற்பரப்புக்கு வந்த ஸ்ரீதேவி தலையை உயர்த்தி பார்த்தால் அங்கு அஞ்சனாவின் தலைமுடி நீரில் பரவி கிடப்பது தெரிந்தது. அவளது முடி எவ்வளவு நீண்டதாக இருக்கிறது! அந்த முடி குளப்பரப்பு முழுவதுமே பரவி கிடப்பதாக தோன்றியது. சட்டென்று அவளது காலை ஏதோ ஒன்று பற்றி கொண்டது போல தோன்றியது. மட்டுமின்றி அது அவளை கீழ்ப்புறமாக இழுக்கவும் செய்தது. ஸ்ரீதேவி நீருக்குள் மூழ்கி தனது காலில் சுற்றியிருப்பது என்னவென்று பார்த்தால் அது ஒரு கொத்து தலைமுடியாக இருந்தது. காரணமற்ற பயம் ஒன்று ஸ்ரீதேவிக்குள் வந்தது. சட்டென்று கரையை நோக்கி நீந்தியவள் படிக்கட்டை அடைந்து படிகளில் ஏறத் தொடங்கினாள். குளத்தை திரும்பி பார்த்தபோது அஞ்சனா தண்ணீருக்குள் நின்று கொண்டிருந்தாள். சந்தேகம் தீராதவளாக அவள் திரும்பவும் பார்த்தாள். அஞ்சனா குளத்தின் நடுப்பகுதியில் நின்று கொண்டிருந்தாள். அந்த குளத்திலேயே மிகவும் ஆழமான பகுதி அது. அந்த பகுதி அஞ்சனாவின் இடுப்பு வரை தான் இருந்தது. கால்களையோ கைகளையோ அசைக்காமல் தரையில் நிற்பது போலவே நின்று கொண்டிருந்தாள். அங்கு குறைந்தது 2 ஆள் அளவுக்கு ஆழம் இருக்கிறது. அங்கு ஏதோ ஒரு பெரிய பாறை மீது நிற்பது மாதிரி நின்று கொண்டிருந்தாள் அஞ்சனா. இது என்ன மாயம்? ஸ்ரீதேவி யோசித்தாள். என்ன ஸ்ரீதேவி, நீங்கள் குளிக்கலையா? போதும். அஞ்சனாவின் பார்வையை கண்டு மிரண்ட ஸ்ரீதேவி பதிலளித்தாள். அட வாங்க, குளிக்கலாம். அவளது கைகள் ஸ்ரீதேவியை நோக்கி நீண்டது. ஐயோ அம்மா என்ற ஸ்ரீதேவி தனது கழுத்தை தடவி பார்த்தாள். குளிக்க வரும்போது அப்பா எச்சரிக்கையுடன் தந்து அனுப்பிய மாலை காணவில்லை.
திருமேனி கொடுத்தது என்று அப்பா குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதோ அந்த கை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உடனே திரும்பிய ஸ்ரீதேவி படிக்கட்டுகளில் அவசரமாக ஏறி தலை தெறிக்கும் வேகத்தில் ஓடத் தொடங்கினாள். திரும்பி பார்த்தால் அந்த கை இன்னும் நீண்டு கொண்டே வருகிறது. ஓடினாள். தனது முழு சக்தியையும் திரட்டி கொண்டு ஓடினாள். கடைசியாக அரண்மனையின் பகவதி கோயிலுக்கு முன்னால் வந்தவள் பகவதிக்கு நேராக தேவியை அழைத்தபடி பொத்தென்று விழுந்தாள். தேவி, என்னை காப்பாத்துங்க! அவளது குரல் ஓங்கி அலறலாக ஒலித்தது. ஸ்ரீதேவி, எப்படி வாமா, நான் தானே கூப்பிடுறேன். குரல் வந்த திசையில் பார்த்தபோது கோவிலுக்கு வெளியே அஞ்சனா தான் நின்று கொண்டிருந்தாள். ஸ்ரீதேவி கருவறையின் வாசலை நெட்டி தள்ளி திறந்து கொண்டு உள்ளே ஓடினாள். பகவதியின் கையில் இருந்த சூலத்தை பிடுங்கி அஞ்சனாவை லட்சியமாக்கி விசையுடன் ஓங்கி இருந்தாள். என்ன ஆச்சரியம்! பாய்ந்து சென்ற சூலம் அஞ்சனாவின் உடலை தொட்டபோது அவள் ஒரு பெரிய தீ ஜுவாலை மாதிரி எரிந்தாள். ஸ்ரீதேவி கண்ணிமைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்துக்குள் அந்த ஜுவாலை அளவு குறைந்து கொண்டே வந்து கடைசியில் மேற்புறமாக உயர்ந்து மறைந்தது. தேவியை கை கூப்பி வணங்கிய பிறகு ஸ்ரீதேவி கோவில் வாசலுக்கு வந்தாள். சூலத்தை எரிந்த இடத்தை பார்த்தால் அது அஞ்சனா ஜுவாலையாக மாறிய இடத்தில் தரையில் யாரோ குத்தி நிறுத்தியது போல நின்று கொண்டிருந்தது. அந்த சூலத்தை கையில் எடுத்தவள் திரும்பி நடந்தாள். எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு சற்று நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அப்போது கூட தனது உடம்பில் ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கிறது என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படவில்லை. பயம் அந்த அளவுக்கு அவளை கீழ்ப்படுத்தி இருந்தது. நீல ஒளி கோவிலில் அவள் நின்றிருந்த பகுதியை அடைந்த போதுதான் அவள் தன் நிலையை உணர்ந்தாள். உடை இல்லாமல் எப்படி வீட்டுக்கு செல்வது? சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பகவதியின் சுலம் தானே தன்னை காப்பாற்றியது. அது கைவசம் இருந்தால் தான் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. குளத்தங்கரைக்கு சென்று உடையை எடுத்துக்கொண்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் வீட்டுக்கு செல்லலாம். காலையில் கோவிலுக்கு வரும்போது சூலத்தை பழையபடி அதே இடத்தில் வைத்து விட்டால் போகிறது. அதுவரை சூலத்தை பூஜையறைக்குள் பாதுகாப்பாக வைத்து விடலாம். பகவதியின் திருசூலத்துடன் ஸ்ரீதேவி குளத்தங்கரைக்கு வந்து அங்கிருந்த உடைகளை எடுத்து அணிந்து கொண்டாள். வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டை அடைந்த போது தேவராஜன் வராந்தாவில் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள். எனக்கு இது கோலம், கையில் இருக்கிற இந்த திரிசூலம் ஏது? நடந்ததை விவரித்தாள். அவள் சொல்ல தொடங்குவதற்குள்ளாகவே தம்புரானும் வந்து சேர்ந்தார். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவன் இந்த வீட்டில் கால் எடுத்து வச்ச உடனே எனக்கு பொறி தட்டிச்சு. நான் அப்போவே ஏதோ விபரீதம்னு எச்சரிக்கவும் செஞ்சேன். தம்புரான் சொன்னார். ஏதோ கடவுள் அருளால் ஸ்ரீதேவி தப்பிச்சாச்சு. திருமேனி இங்கே இல்லாத நேரம் பார்த்து அவன் தான் அனுப்பிச்சி வச்சிருக்கணும். அவன் மேற்கொண்டு ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாம், எச்சரிக்கையாக இருங்க, தேவராஜன் கூறினான். இப்போ என்ன செய்யலாம்? தம்புரான் கேட்டார். நீங்கள் எனக்கு உதவி செய்கிறதால தான் அவங்க உங்களுக்கு தொல்லை தராங்க, தேவராஜன் கூறினான். உதவிங்கிறது நம்ம ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் இருக்கே. அதனால் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சே தான் இருக்கணும் தம்பி. சரி, பள்ளிமனை திருமேனி எப்போ வரார்? நாளைக்கு காலையில் தான் வருவார்னு நினைக்கிறேன், தம்புரான் கூறினார். அப்போ நான் கிளம்பட்டுங்களா? தேவராஜன் அங்கிருந்து எழுந்திருக்க முயன்றான். உங்கள் வீட்டில் சேக்குட்டியும் அவன் சம்சாரமும் அம்மாவுக்கு துணையாக இருக்காங்க இல்லையா? ஸ்ரீதேவி கேட்டாள். ஆமாம், இருக்காங்க. அம்மாவை அவங்க கவனிச்சிக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, தப்பாக நினைக்கக்கூடாது. நான் யார்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை. சிக்கல்லாம் தீர்ற வரைக்கும் தேவராஜன் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம் இல்லையா? தம்புரான் கேட்டார். தேவராஜன் மௌனமாக இருந்தான். அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரீதேவி. சரிங்க தம்புரான், உங்கள் விருப்பப்படியே செஞ்சிடலாம். ஸ்ரீதேவியின் இதயம் மகிழ்ச்சியால் திக்குமுக்காடியது. ஒரு பெண்ணான ஸ்ரீதேவிக்கு ஒரு ஆடவனை குறித்து யோசிக்க சந்தர்ப்பம் கிடைத்ததே தேவராஜனால் தான். தேவராஜனுக்கு சவுக்கையில் படுக்கை விரிக்கப்பட்டிருந்தது. நில விளக்கின் வெளிச்சத்தில் திருமேனியின் மந்திரச்சுவடிகளை எடுத்து வாசித்து கொண்டிருந்தான். கடிகாரத்தில் மணி பார்த்தான். 11 ஆகியிருந்தது. சுவடியை மூடி வைத்துவிட்டு படுக்க முற்பட்டான போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாரது? படுக்கையில் இருந்தபடியே கேட்டான். நான் தாங்க, ஸ்ரீதேவி. ஏங்க, என்னாச்சு? கதவை திறங்க. எழுந்து கதவை திறந்தான். அறைக்குள் வந்த ஸ்ரீதேவி கதவை மூடிவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்தாள். புரண்டு புரண்டு பார்த்தேன், தூக்கமே வரல. ஜன்னல் வழியாக பார்த்தேன், நீங்களும் இன்னமும் தூங்கலைன்னு தெரிஞ்சிச்சு. சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். படுக்கை மீது விரித்திருந்த விரிப்பின் சுழிவுகளை நகத்தால் நீவியபடி பேசினாள். என்ன இருந்தாலும் இவ்வளவு நேரத்துக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது. அப்பா படுத்து தூங்கிட்டார், எனக்கு தான் தூக்கமே வரல. ஏன் நிற்கிறீங்க? உட்கார்லையா? தேவராஜன் நில விளக்கின் வெளிச்சத்தில் ஸ்ரீதேவியை ஊன்றி பார்த்து கொண்டிருந்தான். அவள் அறைக்குள் நுழைந்தபோது குப்பென்று மல்லிகையின் மனம் வீசியது. பளிச்சென துலக்கி வைத்த குத்து விளக்கின் பளபளப்புடன் இருந்தாள்.
இளமை அவள் மீது துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. அவளது கண்களில் கவிதை தெரிந்தது. கண்ண கதுப்புகளில் காணாத கனவுகள் தேங்கியிருந்தன. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உட்கார்லையா? என் மேலே கோபமா? என் மேலே அன்பு இல்லையா உங்களுக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? தான் மற்றும் தனது குடும்பத்தின் பாதுகாவலரான தம்புரானின் ஒரே மகள் ஸ்ரீதேவி தம்புராட்டி தனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கட்டிலில் அமர்ந்து அன்பில்லையா என்று கேட்கிறாள். என்ன பதில் சொல்லலாம்? இல்லை என்று சொன்னால் அவள் என்ன நினைப்பாள்? உணர்வு மிக கொண்டு ஒரு ஆடவனின் படுக்கையறைக்கு வந்த இளம்பெண் ஒருத்தியை ஆறுதல் படுத்தி அனுப்பாமல் குரூரமாக திருப்பி அனுப்புவது கொஞ்சமும் கருணையற்ற செயல் என்பாளா? என்னை பிடிக்காததுனால்தான் இப்படி தூரத்திலேயே நிற்கிறீங்களா? தேவராஜன் கட்டில் வந்து அமர்ந்து கொண்டான். நான் என்னை விட அதிகமாக தேவராஜனை தான் விரும்புகிறேன் தெரியுமா? அவள் சொன்னாள். ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னால் இந்த அரண்மனையில் இது மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு. இருந்தாலும் நான் ஸ்ரீதேவி தான், தம்புரானோட ஒரே மகள். என் மூலமாக இந்த பாரம்பரியமே மாறணும். ஸ்ரீதேவியின் வலது கை தேவராஜனின் கையை பற்றியது. வேண்டாம், இதெல்லாம் கூடாது. தேவராஜன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டான். ஆனால் அவளது கையின் பிடிக்குள் அகப்பட்ட தனது கையை அவனால் உருவி எடுக்கவே முடியவில்லை. அந்த விரல்களை பார்த்து துடிக்கிட்டு துள்ளி எழுந்த தேவராஜன் விளக்கை நெருங்கி நின்றான். அருவருப்பையும் வெறுப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அந்த விதத்தில் விரல்கள் அசிங்கமாக இருந்தது. எலும்புகளின் மீது சதையின்றி வெறும் ரோமங்களால் போர்த்தியது போல கூர்மையான நகங்களை கொண்டதாக இருந்தது. உண்மையை சொல்லு, யார் நீ? தேவராஜன் பள்ளிமனை திருமேனியின் மாந்திரிக சுவடியை கையில் எடுத்தபடி கேட்டான். அந்த உருவம் உரத்த குரலில் வாய்விட்டு சிரித்தது. இப்போதும் அதன் உருவம் ஸ்ரீதேவியுடையதாக இருக்கவில்லை. அதற்கு பதிலாக பயங்கர தன்மை வாய்ந்த ஒரு பிசாசாக இருந்தது. தேவராஜன் அதையே கவனித்து கொண்டிருந்தான். ஓலையை கையில் வைத்துக்கொண்டு சுவரில் அரைந்திருந்த ஆணியில் தொங்கவிட்டிருந்த மாலையை கையில் எடுத்தான். மந்திரம் ஜெபித்து அந்த உருவத்தின் மீது எறிந்தான். பழுக்க காய்ச்சிய ஒரு உலோக வளையம் போல அது அவளது கழுத்தில் விழுந்தது. அலறியவாறே அங்கிருந்து ஓடி மறைந்தாள். அந்த உருவம் போய் நின்ற இடம் வாசுதேவ கரிக்குள் அருகில்தான். மோகினி, என்ன நடந்தது? நான் உனக்கு கொடுத்த வடிவம் என்னாச்சு? அந்த ஆள் என்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ ரொம்ப அவசரப்பட்டிருப்ப. நான் அந்த ஆளோட கையை பிடிச்சதுமே துள்ளி எழுந்துட்டார். ஓஹோ, வெளிச்சத்திலேயே அவன் கையை பிடிச்சியா? அதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. நிலைமையை புரிஞ்சு நீயாவது உடனடியாக விளக்க அணைச்சிருக்கணும். அப்படி செஞ்சுருந்தா நான் ஒப்படைச்சிருந்த வேலை கச்சிதமாக முடிஞ்சிருக்கும். அவன் உன்னோட சரியான உருவத்தை பார்த்துருக்கவே முடியாது. முதல்ல என்னை காப்பாற்றுங்க, என் கழுத்தில் கிடக்கிற நெருப்பு வளையத்தை எடுத்து விடுங்க, அவள் துடித்தபடியே கூறினாள். வாசுதேவ கரிகள் மந்திரம் சொல்லி அவளுக்கு நேராக ஏதோ ஒரு பொடியை தூவினார். அது எந்த பலனையும் ஏற்படுத்தவில்லை. அவள் பழையபடியை துடித்து கொண்டிருந்தாள். அவரின் கோபம் அதிகரித்தது. ஓஹோ, என்னை வெற்றி கொள்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? அப்போ உனக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டியது தான் என்ற கரிக்கில் தனது தலையின் ஜடாமுடியிலிருந்து ஒன்றை பறித்து எரிந்து கொண்டிருக்கும் குத்து விளக்கில் காட்டினார். முடி கருகியது. அதை எடுத்து அந்த ராட்சசியின் மீது போட்டார். அந்த அசுத்தமான பொருள் ருத்ராட்சத்தில் பட்டதும் அதன் சக்தி குன்றி அருந்து போய் கழுத்திலிருந்து கீழே விழுந்தது. நிலைமை மோசமாக்கி கொண்டிருப்பதை கரிக்குள் உணர்ந்தார். வன்மம் அவருக்குள் வளரத் தொடங்கியது. யோசனையில் ஆழ்ந்தார். முதல்ல நீ என் கண்ணு முன்னாலேந்து ஓடிப்போ, தேவைப்படுறப்ப கூப்பிடுறேன். அது ஒரு வவ்வாலின் வடிவம் பூண்டு அங்கிருந்து பறந்து போனது. மறுநாள் பகல் நேரத்தில் கரிக்கிளிடம் வந்து வலிய கோயிக்கல் கேசவன் நாயர் நிலைமை எந்த அளவில் உள்ளது என்று கேட்டார். கரிக்கில் மௌனமாக இருந்தார். என்ன, இது வரைக்கும் உங்களால் உருப்படியாக எதையுமே செய்ய முடியல போல் இருக்கே? நாயர் கேட்டார். அவங்க என்னவெல்லாமோ செய்கிறாங்க. திருமேனி தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த ஆள் தான் அந்த வீடே கதின்னு கிடக்கிறாரே. இருவரும் அருகருகே உட்கார்ந்து என்னென்னவோ யோசனைகள் செய்தார்கள். மதியம் வரை கலந்து பேசியும் எந்த ஒரு வழியும் தட்டுப்படவில்லை. இன்னும் ஒரே ஒரு தடவை கணிச்சு பார்க்குறேன், கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்று கூறிய வாசுதேவ கரிக்கில் எழுந்தார். மர சுவரில் ஆணி மீது தொங்கப்பட்டிருந்த பையை எடுத்தார். அதற்குள் இருந்து ஓலைச்சூடி ஒன்றை வெளியே எடுத்து புரட்ட தொடங்கினார். ஒரு வழி புலப்பட்டுருச்சு. சீக்கிரமாக சொல்லுங்க. இதுவரையில் ஆணையே தொட்டெறியாத ஒரு கன்னி பெண்ணை சூரணம் பண்ணி கோயிலுக்குள்ள தூவி விட்டால் அந்த இடத்தோட பரிசுத்தமே போயிடும். பரதேவதைகள் எதுவுமே அங்கே இருக்காது. அதுக்கு பிறகு என்னோட தேவதைகளும் மோகினிகளும் கோவிலுக்குள்ளே விருப்பம் போல விளையாடலாம். என்ன சொல்கிறீங்க? வெற்றி பெருமிதத்துடன் கேசவன் நாயரை பார்த்தார். திட்டம் சரி, அப்படிப்பட்ட கன்னி பொண்ணுக்கு எங்கே போகிறது?
என்னங்க நீங்கள் இந்த வட்டாரத்தில் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் நினச்சா அப்படி ஒருத்தியை கொண்டு வந்து நிறுத்த முடியாதா? பொண்ணுங்க இருக்காங்க தான், ஆனால் அவங்கள என்ன சொல்லி கூட்டிகிட்டு வர்றது? உங்கள் காரியஸ்தர்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா நான் ஒரு வழி சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கே, அதாங்க அடிக்கடி இங்கே கூட வந்துட்டு போகுமே. யார்? யானை பாகன் கேளு நாயரோட மகளா? ஆமாம், அவள் தான் நம்ம நோக்கத்துக்கு பொருத்தமானவ. கொல்ற விஷயத்துலலாம் எனக்கு எந்த விதமான தயக்கமோ பயமோ கிடையாது. ஆனால் அதை எந்த முறையில் செய்கிறது அதை நான் சொல்லித்தரேன். உங்கள் வீட்டில் மேற்கு புறத்தில் தானி அறை ஒன்று இருக்கே, அவளை கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டு பூட்டுங்க. கூடவே நான் ஒரு மருந்து தரேன். அவளாவே மூச்சு திணறி செத்து போயிடுவா. அதுக்கு பிறகு பனங்காட்டில் எரிச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிக்க வேண்டியது தான். கேசவன் நாயர் யோசனையில் ஆழ்ந்தார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்கிறத தவிர எனக்கும் வேறு வழி கிடையாது. நிலைமையும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. எதிராளி நிமிஷத்துக்கு நிமிஷம் பலவனமாக மாறிட்டு இருக்கான். இப்படியே போனால் அவன் வளர்ந்துடுவான், நான் தளர்ந்து போயிடுவேன். சரிங்க, நீங்கள் உடனடியாக ஒரு ஆள் அனுப்புங்க. நந்தினி கூப்பிடுறதா அவகிட்ட சொல்லட்டும். நேராக தானிய அறைக்கே வர சொல்லுங்கள், நான் அங்கே காத்திருக்கேன். நந்தினி குட்டியின் சிநேகிதியை கொல்ல கேசவன் நாயரும் கரிகளும் திட்டம் போட்டு கொண்டிருந்த சமயத்தில் திருவிழா முடிந்து திருமேனி கோவிலகத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அடுத்து நடக்கப் போகும் அமானுஷ்யங்கள் என்ன? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி. ஹைப் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.